ஒரு கிராமத்துல 2 தையல்காரர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் ராமு, இன்னொருத்தர் சோமு. 2 பேரோட கடைகளும் ஒரே தெருவுல பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சு. ராமு ஒரு கடினமான உழைப்பாளிங்கிறதுனால காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருவாரு. வெற்றி அடையணும்னா அதுக்கு ஒரே வழி உழைப்பு தான் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஆணித்தனமா நம்பினாரு. தினமும் கோழி கூவுற நேரத்துக்கு முன்னாடியே அவர் எழுந்திரிச்சிருவாரு. விளக்கை ஏற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு உடனே தையல் வேலையில் உட்காந்துருவார். அவர் விரல் எப்போவுமே தையல் மிஷினில் இயங்கிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட ஓய்வெடுக்க மாட்டார். சாப்பிட்றதுக்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டார். அவர் மனைவி அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தா கூட தையல் வேலை பார்த்துக்கிட்டே அதை குடிச்சு முடிச்சிருவார். அவர் மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதிக நேரம் உழைச்சா மட்டும்தான் வெற்றி அடைய முடியுங்கிறது தான். ஆனால் சோமு கொஞ்சம் வேற மாதிரி. அவரும் தன்னோட தொழிலில் ரொம்ப ஆர்வமுடையவர் தான். ஆனால் அவரோட வேலை செய்கிற முறை வேறு மாதிரி இருக்கும். அவர் ராமுவோட கொஞ்சம் தாமதமாக தான் கடைக்கு வருவார். ஆனால் முதல் 1 மணி நேரத்தை ஒதுக்கி தன்னோட வேலைகளை எப்படி செய்யணும் அப்படின்னு திட்டமிடுறதுல செலவிடுவார். தன்னோட நூல்களை எல்லாத்தையும் சரியாக எடுத்து வைக்கிறது, கத்தியை கூர்மையாக்கி வைக்கிறது, எந்த ஆடையை எப்படி வெட்டினா வேகமாக வெட்ட முடியும்னு யோசித்து செய்கிறது, இதெல்லாம் பண்ணுவார். கிராம மக்கள் இந்த 2 பேரையுமே கவனிச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த ராமுவை பாருங்க எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாருன்னு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறாரு. என்ன ஒரு உழைப்பு தெரியுமா? ஆனால் இந்த சோமுவை பாருங்க, சீக்கிரமாக கடைக்கு வர மாட்டான், ஆனால் சீக்கிரமே கடையை மூடிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே சில மாதங்கள் கடந்து போச்சு. 2 பேருக்குமே வாடிக்கையாளர்கள் அதிகமாக தான் இருந்தாங்க. ஆனால் ராமு கடுமையாக உழைக்கிறத நிறுத்தவே இல்லை. ராமு இப்படி இடைவிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சில சமயம் விரலில் ஊசி குத்தி வலிக்கும், சில சமயம் ரத்தம் கூட வந்துடும். அதை எதையும் பொருட்படுத்தாமல் புலம்பாமல் தன்னோட வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். கடுமையான உழைப்பு தான் வெற்றிக்கான சாவின்னு தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிட்டு வேலை செய்வார். மறுபுறம் சோமுவை பார்த்தா வேற மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஒவ்வொரு துணியையும் கவனமாக பார்த்து வெட்டுவார். துணி வீணாகாமல் பார்த்துக்குவார். சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு நல்ல தையல் இயந்திரத்தை வாங்கினாரு. அது துணிகளை வேகமாகவும் அழகாகவும் தைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணன்னு ஒருத்தரை உதவிக்கு வச்சுக்கிட்டாரு. கிருஷ்ணனுக்கு சின்ன சின்ன வேலையை கற்றுக் கொடுத்தாரு. முக்கியமான வேலைகளை சோமுவே பார்த்துக்குவார். ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஹரிதாஸுங்கிற வணிகர் ஒருத்தர் வந்தார். அவர் தன்னோட கடைக்காக 300 ஒரே மாதிரி சட்டை தேவைப்படுது, அதை 1 மாதத்துக்குள்ளே தச்சு முடிக்கணும் அப்படின்னு 2 பேர்கிட்டையுமே கேட்டார். ராமு உடனே உற்சாகமா, சார் இதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், இரவும் பகலும் எப்பாடுபட்டாவது இதை நான் செஞ்சு கொடுத்துருவேன், நான் கடினமான உழைப்பாளின்னு சொன்னார். ஆனால் சோமு அமைதியாக, சார் எனக்கு 1 நாள் அவகாசம் கொடுங்க, நான் திட்டம் போட்டுட்டு நாளைக்கு வந்து பதில் சொல்கிறேன்னு சொன்னார். வணிகர் ராமுவோட உற்சாகத்தை பார்த்து அவருக்கு வேலை கொடுத்துட்டாரு. ராமு உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்ய ஆரம்பித்தார். அவர் மனைவி கொஞ்சம் ஓய்விடுங்கன்னு சொன்னால் கூட அவர் கேட்குறதே இல்லை. இது எனக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு, அதை நான் சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கடினமாக உழைச்சிக்கிட்டே இருந்தார். அடுத்த நாள் சோமு வணிகரை சந்தித்து, சார் நான் இந்த வேலையை 25 நாளில் முடிச்சு தர்றேன்னு சொன்னார். அந்த வணிகருக்கு ஒரே ஆச்சரியம். ராமு இவ்வளவு உழைக்கிறான், நீ எப்படி வேகமாக முடிப்ப அப்படின்னு கேட்டார். சோமு சிரிச்சுக்கிட்டே, நான் ஒரு நேரத்தில் 1 சட்டையை வெட்ட மாட்டேன், 10 சட்டைகளை வெட்டுற முறையை பயன்படுத்துவேன். என்னோட உதவியாளருக்கும் தையல் முறையை கற்றுக் கொடுத்துருக்குறேன். நான் கடுமையாக மட்டும் இல்லை, புத்திசாலித்தனமாகவும் வேலை செய்வேன்னு சொல்லவும் வணிகருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சரி, யார் முதல்ல நல்ல தரத்தில் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட எதிர்கால வேலைகளை எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னார். 2 பேரும் போட்டியாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ராமு தொடர்ந்து வேலை செஞ்சதுனால அவர் சோர்வாயிட்டார். அதனால் அவர் கண்கள் சோர்ந்து போய் தையலில் தவறு நடந்துருச்சு. சில சட்டைகளை மறுபடியும் தைக்க வேண்டி வந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா சோமு திட்டமிட்டபடி வேலைகளை செஞ்சு முடித்தார். முதல் 2 நாட்கள் துணிகளை வடிவமைக்க பயன்படுத்திக்கிட்டாரு. கிருஷ்ணாவுக்கு வேலைகளை பகிர்ந்து கொடுத்தாரு. வேலை இடத்தை சரியான முறையில் அமைச்சுக்கிட்டாரு. இடையில கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கிட்டாரு. நாட்கள் இப்படியே நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. 25வது நாளில் சோமு தன்னோட 300 சட்டைகளையும் அழகாக தச்சு முடிச்சிட்டாரு. வந்து பார்த்த வணிகருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா சட்டைகளும் ஒரே மாதிரி அழகாக இருந்துச்சு. ஆனால் ராமு 200 சட்டைகள் தான் முடிச்சிருந்தாரு. அவர் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தார். வணிகர் ராமு கிட்ட மெதுவாக சொன்னார், உன் உழைப்பு ரொம்ப பெரியது, ஆனால் உழைப்பு மட்டும் பத்தாது.
புத்திசாலித்தனமாக திட்டம் போட தெரியணும். அதுக்கப்புறம் சோமு கிட்ட நீ புத்திசாலித்தனமாக வேலை செஞ்ச, அதனால தான் வெற்றி உனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னார். அன்னையிலேருந்து தன்னோட எல்லா வேலைகளையும் சோமுவுக்கே கொடுக்க ஆரம்பித்தார். அன்னைக்கு ராமு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு சரியான ஓய்வு எடுத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தார். இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, கடுமையாக உழைச்சா மட்டும் பத்தாது, புத்திசாலித்தனமாக வேலை பார்க்க தெரியணும். அப்போ தான் உண்மையான வெற்றியை நம்ம அடைய முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வாழ்க்கை வாழ்வதற்கே விஸ்டம் ஸ்டோரிஸ். நான் உங்கள் பவி. நன்றி, வணக்கம்.